எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைக்கப்பட்டிருக்கிற எந்த குழுவாக இருந்தாலும் அந்த டம்மி குழு அவர்கள் எந்த நேரத்திலும் எச்சி வர முடியாது. நிதிஷ்குமார் பீகார் நிதிஷ்குமார் இப்ப ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபியோட சேர்ந்து புதுசா ஆட்சி அமைக்கிறது இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாரு. இந்தியா கூட்டணி அது ஆரம்பிக்கப்பட்டது என்னிடம் கேட்டார்கள். அது ஆண்டிகளுடைய மடமலாத்தான் அது முடியும் என்று நான் ஏற்கனவே பதிவு சொல்லியிருந்தேன். அது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலம் இந்திய திருநாட்டை மிக வலிமையோடு 20 ஏழை நாடுகள் முன்னேறிய நாம் பாராட்டுகின்ற அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவை வலிமையான நாடாக உருவாக்குவதற்கு அத்தனை நிலைகளில் பணியாற்றியிருக்கிறார்கள். இந்த தேர்தலை கொண்டது நாடாளுமன்ற இந்திய திருநாட்டில் யார் ஆள வேண்டும் என்ற முடிவை எடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த தேர்தலிலும் 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியில் அந்த நரேந்திர மோடி தான் பிரதமராக வர வேண்டிய என்ற ஒரு நல்ல கருத்து இந்தியா முழுமைக்கும் வலுப்பட்டிருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் வெற்றி பெறும். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மம்தா வந்து நாங்க கணித்து போட்டுட்டு சொல்லிட்டாங்க. ஆம் ஆத்மி பஞ்சாப் நாங்க கணித்து போட்டுன்னு சொல்லிட்டாங்க. நிதிஷ்குமார் வெளியே போயிட்டாரு. இந்தியா கூட்டணி பத்தி என்ன இருக்கும்? இந்தியா கூட்டணி நீங்களே சொல்லிட்டு எல்லா கட்சியும் தனித்தனியா போயிட்டாங்க. முன்னாலே அவங்க இந்திய நாட்டை ஆள முடியும். இப்பயே ஒருங்கிணைக்கிற சக்தி அவரிடம் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டது. அதனால் இந்தியாவை ஆளுகிற தகுதியும் அவர்களுக்கு இல்லை என்பது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பிஜேபி கூட்டணி சொல்லிட்டீங்க. உங்களோட யாரு கட்சி வரவேற்கிறாங்க இருக்கிறது பாருங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரதமர் வரவேற்பு போன இடத்துல தேர்தல் இந்திய கட்சிகள் யார் ஆள வேண்டும் என்ற நாடாளுமன்ற தேர்தலான கூட்டணி. இந்த கூட்டணியில் தலைமை பாரதிய ஜனதா கட்சி தான். அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் பல கூட்டணி கட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகள் இடையே நல்ல வாய்ப்பு உருவாகி. இப்போ உங்களா ஜி.கே. வாசன் உங்களை பார்க்க வந்த பிஎம் பார்க்க வந்தாரு. கூட்டணிக்கு அவரும் வராது அர்த்தமா? ஜி.கே. வாசன் பார்க்க வந்தாரு, பிஎம் பார்க்க வந்தாரு. கேள்வி உடனே யோகங்களுக்கான கேள்வியா கேட்கறீங்க. அவர் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியுடைய அலையன்ஸ்ல இருக்கிறார். அவரெல்லாம் இருக்கிறோம். அவரு திண்டுக்கலுக்கு வந்தப்ப விலகினாத்தே நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்ல முடியும். அவர் இருக்கிறது மறுபடியும் திண்டுக்கலுக்கு வந்தப்ப என்ன சொல்லியிருந்தாங்க? நாங்க யாரோட கூட்டணிக்கு முடிவு பண்ணல. நாங்க ஜனநாயக முறைப்படி இந்த கட்சியுடைய கருத்துக்களை கேட்டோம் என்று சொல்லியிருக்காங்க. மொத்தம் ஜி.கே. வாசன் உங்க அணியில இருக்காரு. இந்த அணியில இருந்து தேர்தலில் பேச பண்ணியிருக்கிறாரு. மறுபடியும் இதுல இருக்கிறாரு. அவர் விலகுண்டு அறிவிப்பு வரும். இல்லாட்டிலாம் அந்த கூட்டத்தை நீடிப்பாங்க. தொடர்ந்து நீங்க தீர்ப்பை நீதிமன்ற தீர்ப்பு மீறி கொடிகள் எல்லாம் பயன்படுத்தி வரீங்களா? இப்ப கூட திண்டுக்கல்ல புகார் கொடுத்துட்டு வராங்க. உங்க மேல இப்ப அதிமுக சீனியர்ஸ் தரப்பினர் புகார் கொடுத்துருக்காங்க. இல்ல இப்ப நீங்க நடைய மீறி இப்ப எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை பத்தி என்ன சொல்ல? நடைய மீறி யாரும் யூஸ் பண்ணுங்க. இவனுக்குத்தான் தடை போட்டுருக்காங்க. ஒருங்கிணைப்பு கூட எனக்கு தடை போட்டுருக்காங்க. நான் இப்ப சிங்கப்பூர்ல இருந்து அப்படியே மாற்றிருக்கேன். உங்களுக்கு மட்டும் தான் தொண்டை யாரு கட்சிக்கு தேடி வரலாங்க. அதை பத்தி யாருக்கு தடுக்க முடியாது. அதை ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். கட்சி கொடியை கட்டவேனா, கட்டவேனா, தொண்டை போடவேனா. அதிமுக ரத்தம் ஓடிட்டு ரத்தம் இந்த ரத்தத்தை மாற்ற முடியுமா? முடியாது. நீண்ட நாளா ஒரு புரியாத புதிரா இருக்கு. சசிகலாவை நீங்க எப்ப சந்திச்சீங்க? அவங்க எப்ப சந்திப்பாங்க? எப்ப வழிபடும் கூட்டு எப்ப அமைய வாய்ப்பு? சந்தர்ப்பங்கள் கூடி வரும்போது சந்திப்போம். உறுதியாக உங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம் கூட்டணி பேச ஆரம்பிச்சாங்க. கேட்டுக்கிறாரு. அதிமுக கூட்டணி அமைச்சு பேச போறாங்க. உங்க தரப்புல எப்ப பேச்சுவார்த்தை நடத்த போறீங்க? அது என்ன? உறுதியாக கூடிய கேபி முனிசாமி பேர் கொடுத்திருக்காரு. அண்ணாமலைக்கு தேசிய கூட்டணியோட அது என்னங்கிறது தெரியாம சரித்தம் தெரியாம பேசிட்டு கடந்த கால அரசியல் சூழலாம் பார்த்துவாங்க. பார்த்து அவர் பற்றி பேச மாட்டாங்க. அடுத்து உறுதியாக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையாக அமையாது. ஆகவே ஒரு இடம் கூட திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற முடியாது.
எந்த முன்முயற்சி அவர் எடுத்தாரு? இந்த முன்முயற்சி அவர் எடுத்தார். திரும்ப அவர் நீங்க ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? ஓபிஎஸ்ல பேசுறீங்களா? என்னமாட்ட பேசுறீங்களா? ஜிடிவில பேசுறீங்களா? போட்டியில என்ன பார்ப்போம்? உங்க தலைமையில வந்து எவ்வளவு அதிமுக போட்டியிடுவீங்க? பிஜேபிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டு கூட்டணி கட்சிகள் பேசிய முடிவு தொகுதிகள் அறிவிப்பு இல்லை. நம்புறாங்க தொகுதியுடைய பேர் அடுத்த கட்டமா உங்க நகர் நீதிமன்றத்தை நாடி எப்படி போயிட்டு இருக்கு? நகர் உட்படுது கிட்டத்தட்ட வந்து வருவாய் மாவட்டங்கள் 38 இருக்கு தமிழ்நாட்டில். 38 கிட்டத்தட்ட ஒரு 19 மாவட்டங்களுக்கு நம்ம கூட்டத்தை முடிச்சோம். நிறைவா எல்லா மாவட்டங்களும் போயிட்டு வந்த பிறகு ஒரு மாநாடு, மாநில மாநாடு நடைபெறும். அந்த மாநில மாநாட்டில் அனைத்து அம்சங்களும் விவாதிக்கப்பட்டு மக்களிடம் கருத்துக்கள் பயிர்ந்து ஓபிஎஸ் ஆதரவு எப்படி தமிழகத்தில் இருக்கு? நீங்க தான் சொல்லணும். சார், வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா ஆளக்கூடிய ஆட்சின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க போட்டியிடுறது எந்த தமிழகத்துல இந்தியாவுல வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியாக வந்து பாரதிய ஜனதா வரும், அதுதான் ஆட்சி நடத்த போதும் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கூட்டணி கட்சிகள் எந்த சின்னத்தில் போட்டியிட போறீங்க? இப்ப எல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தற்காலிக தீர்ப்பு இந்த பிரச்சனை உச்சநீதிமன்றத்திலிருந்து சிவில் கோர்ட்டுக்கு அழைச்சிருக்காங்க. இங்க ஹைகோர்ட்ல சிவில் ஷூட் அதுலயும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருக்கு தீர்ப்பு. பிஜேபி சேர்ந்த சீனிவாஸ் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு, அறிக்கை கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, சிறுபான்மையின ஓட்டை வாங்கிடலாங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இல்ல வெளியே போயிட்டான்னு சொல்றாரு. ஆனா அது நடக்காத விஷயம். அது மாதிரி நடக்கிற வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து கூட்டணி அமைச்சுக்கணும், எங்களோட பிஜேபியோட கூட்டணி அமைச்சுக்கணும் ஒரு தோரணையில பேசியிருக்காரு. அதை பத்தி என்ன சொல்லுவாங்க? அப்படின்னு பேசுவாரு, இப்படி பேசுவாரு, எப்படி வேணாலும் பேசுவாரு. அவரெல்லாம் பரிசீலனை பிஜேபி சீனிவாஸ் சொல்றாரு. பிஜேபி இதுக்கெல்லாம் பதில் கேட்கறது சரியா? எடப்பாடி பத்தி சொல்லியிருக்காரு, அதுக்காக சொல்ல வர பிஜேபி சேர்ந்த சீனிவாஸ் ராமச்சந்திரன் சொல்லியிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வெளியே போயிட்டாரு, சிறுபான்மை ஓட்டங்களுக்கு விழுந்துரும் சொல்றாரு. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை கூட வந்து கூட்டணி அமைச்சு கொண்டு அவருக்கு நல்லது. அந்த மாதிரி ஒரு தோரணையா பேசியிருக்காரு. அதை பத்தி என்ன சொல்லுவாங்க? தோரணைகளுடைய முடிவு என்ன என்பது அவர்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.